நேர்மையின் விலை. அசோக் கெம்கா அவர்களின் வாழ்க்கை பயணம். நேர்மை என்றால் என்ன, அதிகாரம் என்றால் என்ன, அந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் உயிரளித்தவர்தான் IAS அதிகாரி அசோக் கெம்கா. 1991 ஆண்டு ஹரியானா மாநிலத்தில் IAS அதிகாரியாக பணியாற்ற துவங்கிய அவர் இன்று ஏப்ரல் 30, 2025 ஓய்வு பெறுகிறார். ஆனால் இந்த 34 வருட சேவையில் அவர் சாதித்திருக்கும் ஒன்று இந்திய வரலாற்றிலேயே அபூர்வம். 57 முறை பணியிட மாற்றம், சராசரியாக ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் 2 முறை இடமாற்றம். ஊழலுக்கு எதிராக போராட வந்தார். குருகிராமில் ராபர்ட் வதேரா நில ஒப்பந்த ஊழலை வெளிக்கொணர்ந்தவர். ஒப்பந்தங்களை ரத்து செய்து சட்ட நடவடிக்கைகள் எடுத்து அரசியல் பக்கவாதத்துக்கும் அதிகார அச்சுறுத்தலுக்கும் தலைவணங்காமல் நேர்மையுடன் நின்றார். இதன் விளைவாக பலருக்கு வந்த பதவி உயர்வுகள் அவரை தவிர்த்து சென்றன. அவமானமும் இடமாற்றமும் மட்டுமே தொடர்ந்தன. ஆனால் அவர் சொன்னார், நேரான மரங்கள் முதலில் வெட்டப்படுகின்றன, எந்த வருத்தமும் இல்லை. அவரது கல்வி தகுதிகள் பிரமிக்க வைக்கும். IIT கரக்பூரில் பிடெக், டாடா இன்ஸ்டிடியூட்டில் முனைவர் பட்டம், நிதியில் MBA, பின்னர் சட்டம் படித்தவர். அவரின் திறமைக்கும் அறிவுக்கும் நேர்மைக்கும் இணையாக அமைந்தது அவரின் தனிப்பண்பு. ஒரு சமயம் ஹரியானா முதல்வருக்கே அவர் எழுதிய கடிதம்: ஊழல் தடுப்பு பிரிவில் எனக்கு பொறுப்பு அளிக்கப்பட்டால் எந்த உயர்ந்த மனிதரானாலும் தப்ப முடியாத நியாய போரை நடத்துவேன். இன்று அவரும் ஓய்வு பெறுகிறார். அவருடன் 57வது இடமாற்றமும் ஓய்வு பெறுகிறது. ஆனால் அவரது நேர்மையான சேவை இளைஞர்களுக்கு தொடர்ந்து தூண்டுதலாக இருக்கும். அசோக் கெம்கா பதவியோ இல்லை, பதக்கமோ இல்லை, ஆனால் நேர்மை உருவான பெயர்.